சென்னையில் ரெகுலராக அந்த சண்டை நடக்குதுன்றாங்க. இது பெரிய லெவலில் எடுத்து பாட்டிலாம் எடுத்து உடச்சி கிழித்து ரத்தப்போக்கு அதிகமானதுனால கொலை முயற்சி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பெண்கள் செல்கிறார், இளம்பெண்கள் செல்கிறார்கள். அப்போ போய் குடிச்சிட்டு மேலே விழுந்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தன் கட்டப்பஞ்சாயத்து பண்ணுறான். அவர் தான் அந்த சார் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை மாநகர காவல்துறை வந்து ஒரு பத்திரிகை செய்தி அனுப்பிச்சது. அதாவது நுங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு பார் இருக்குது. அந்த பாரில் வந்து ஒருவரை வந்து தாக்கி கொண்டு பார் பேரை சொல்லுங்க. லாட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. லாட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார். ஆக்சுவலாக பேர் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே வந்து கொலை முயற்சி தகராறு ஈடுபட்ட 3 பேர் கைது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் ஆக்சுவலாக அந்த நுங்கம்பாக்கம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து நிறைய பார் இருக்கும். ஓகேங்களா? இது இப்போ தான் புதுசாக வந்துருக்கு போல் இந்த பார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமா. 2 வருஷமா. அது புதுசு தான் சார். 2-3 வருஷம் தான். இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து 10-15 வருஷம் அவ்வளோ ஓல்டு இல்லை, ரொம்ப ரீசெண்ட். சரி, ஓகே. திமுக ஆட்சி வந்து தொடங்கப்பட்ட இந்த பல்வேறு பார்கள், திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த பார்களோட எண்ணிக்கை அதிகரிச்சது. அதில் இது ஒரு பார். கோயம்புத்தூரில் இந்த பார் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ என்ன நடந்துச்சு இந்த பாரில்? ஏன் வந்து கைது 3 பேர்? யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க? சென்னை நகரில் ஏற்கனவே இதே போல் ஒரு முறை தகராறு நடந்து மண்டை உடைந்து காவல் நிலையத்தில் இதில் நுங்கம்பாக்கத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய இதில் ரேடியோ கஃபேவா? ரேடியோ ரூம் அது பழசு ரேடியோ. நீங்கள் சொல்கிறது 2020 வர்றேன் நான். அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது, வர்றேன் நான். சென்னையில் ரெகுலராக அந்த சண்டை நடக்குதுன்றாங்க. இது பெரிய லெவலில் எடுத்து பாட்டிலாம் எடுத்து உடச்சி கிழித்து ரத்தப்போக்கு அதிகமானதுனால கொலை முயற்சி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ரெகுலராக அந்த சண்டை நடக்குதான். குடிச்சிட்டு மதுபோதை ஆகிடுது. வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள் இரவுகளில் தமிழ் பாட்டு டிஜே வச்சு சாங்ஸ் போடுறாங்க. இதில் எந்த பாட்டு போடுறதுன்னு டான்ஸ் ஆடும்போது இதில் சண்டை வந்து ரெகுலராக சண்டை நடக்குது. பெண்கள் செல்கிறார்கள், இளம்பெண்கள் செல்கிறார்கள். அப்போ போய் குடிச்சிட்டு மேலே விழுந்துருவாங்க, பொம்பளை பிள்ளைங்க மேலே. அப்போ கூட போகிறோம், சும்மா போனால் இது ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவர் நேற்று பூரா டிஎம்கே ஐடிவிங் இதை எடுத்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 முக்கியமானவர்கள். அதற்கு பிறகு நடந்த காவல்துறை விசாரணை குறித்து சொல்கிறேன். இல்லை, 2 குரூப் சண்டை போட்டுக்குது, அடிச்சு மண்டை உடச்சிக்கிறாங்க. மண்டை உடைத்து கொண்ட பிறகு இது அந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் மேலாளரே காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தன் கட்டப்பஞ்சாயத்து பண்ணுறான். அவர் தான் அந்த அஜய் வாண்டையார் என்றதும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாண்டையார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய பண்ணையார்லாம் நினச்சிங்கன்னா அது மாதிரிலாம் இல்லை. இவன் ஒரு சாதாரண இரிடியம் வைக்கிற குரூப். இந்த அஜய் வாண்டையார் இரிடியம், ரைஸ் புல்லிங், இரிடியம், சதுரங்க வேட்டை அப்படி சொன்னால் தான் தெரியும். இரிடியம் குரூப். எனக்கு வேலையே டபுள் டாக்குமெண்ட் என்னன்னு தெரியும்ல? நம்ம தான் பண்ணோமே. சூப்பர். கிழக்கு கடற்கரை சாலை முழுக்க இந்த டபுள் டாக்குமெண்ட்ஸ் நிறைய நடக்கும். என்னென்னா 70களில் போடப்பட்ட லே அவுட்டு. 70களில் அந்த நிலங்களை வாங்கியவர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூரை சேர்ந்த தமிழர்கள் வாங்கினாங்க. அவர்களோட வாரிசுகளுக்கு இங்கே நிலம் இருக்குன்றதே தெரியாது. யார் யார் லேண்டு வாங்கினாங்கன்றது இந்த டீட்டெயில்ஸு அங்கே லே அவுட்டு போட்ட விஜிபி மற்றும் இன்னொரு குடும்பத்திற்கு மட்டுமே தெரியும், யாருக்குமே தெரியாது. ஸோ காலியாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல் இந்த லேண்ட் டாக்குமெண்ட்லாம் சொல்லி இந்த வேலையை முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த அஜய் வாண்டையார். கூட பிரசாத் என்பவர் ஒரு கைதாகிருப்பார் பாருங்க. ஆமாம், பிரசாத் அதிமுக ஐடிவிங்கோட மாநில துணை செயலாளர். அந்த பிரசாத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்வது தான் பிரசாத்தின் முழு நேர வேலை. இந்த அஜய் வாண்டையார், நீங்கள் ஏற்கனவே ரேடியோ ரூமில் தகராறு நடந்துச்சுன்னு சொன்னீங்க. 2020ஆம் ஆண்டில் சென்னை ரேடியோ ரூமில் அப்போது எம்எல்ஏவாக இருந்தார் என்று நினைக்கிறேன் திரு கருணாஸ். அவரது நண்பர்களோடு போய் பாட்டு எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட்டேஜ் ஞாபகம் இருக்கா? பியர் ஜக் எடுத்து பக்கத்தில் இருக்கிற தலையில் போட்டு டம்முன்னு உடைப்பான். ரேடியோ ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அது. அந்த தகராறில் இருந்து கைதாகலை அந்த அஜய் வாண்டையார். 2020னா 5 வருஷம் ஆகுது. இதே வேலை இந்த அஜய் வாண்டையார். இந்த அஜய் வாண்டையார் ஏப்ரல் 22 தமிழக முதல்வர் துபாய் சென்றபோது முதல்வரோடு துபாய்க்கு சென்றவர். திரு ஸ்டாலின் அவர்களோட அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க சார்.
கூட்டம் சேர்ந்துக்கிட்டு சுத்த வேண்டியதான். யார் இவருக்கு பின்புலம் என்று சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். இவரது பின்னணியில் இருப்பவர் திரு அஜய் வாண்டியார் அவர்களோட வேலையே வந்து இந்த டபுள் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டேன்ல, கட்ட பஞ்சாயத்து மிரட்டுறது, யார் தெரியுமா என்று செய்வது. ஆனால் நான் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு கைது தான் சார் பார்த்தேன். வரமா இல்லை ஸ்டாலினோட இருந்தாருன்னு சொல்கிறீங்க. ஸ்டாலினோட இருந்தார், அதெல்லாம் தெரிய வேண்டும். குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்கு தான் நம்ம தான் சொல்கிறோம். ஒரு பெரிய கட்சி ஒவ்வொருத்தனா வருவான், கவனமாக இருக்கணும், அவர் ஏமாற்றி விடுவார்கள். ஸோ இவர் அங்கே அந்த ஏப்ரல் 22 இதுக்கு போகிறாரு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது திருமணம் நடக்கிறது. இவரது திருமணமே அன்பில் மகேஷ் தலைமையில் தான் நடக்கிறது. அவர் அன்பில் மகேஷும் வாலாடி கார்த்தியும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் போடுங்க நீங்கள். திமுகவில் அதான் சிஎம்மோட துபாய்க்கு போய் சிஎம் பக்கத்தில், துபாய் சிஎம் நடந்து போகும்போது பின்னாடி இருக்கார், சிஎம்மோட துபாய்க்கு போகிறாருன்னா எந்த அளவுக்கு திமுகவோடு நெருக்கம். கல்யாணத்துக்குமே அன்பில் மகேஷ் தலைமையில் நடக்குது. நேற்று இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடக்கும்போது ஜெர்மனியிலிருந்து வாலாடி கார்த்தியும் அன்பில் மகேஷும் திருச்சி டிஐஜி வருண்குமாரை அழைத்து இவரை எப்படியாவது ரிமாண்ட் செய்யாமல் காப்பாற்றுங்கள் என்று கேட்டு, இது அருண் என்ன ரீசன் தெரியல, தூக்கி எல்லாத்தை பிடிச்சி உள்ளே போடு, ரவுடி பையனா தூக்கி உள்ளே போடு என்று சரியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அப்போது வருண் சொன்னது, இவரை நீங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க, இனிமேல் யாரையும் நம்ம ஏடிஎம்கே உள்ள அனுப்ப முடியாது, இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசியிருக்கிறார். ஸோ ஒரு திமுகவோட இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதை மீறி இங்கே உள்ளே அனுப்புகிறாங்கன்னா, இன்னொன்று ராயப்பேட்டை அலுவலகத்தில், கட்சி அலுவலகத்திலையோ வேறு ஏதோ ஒரு அலுவலகத்திலையோ பழனிசாமி பக்கத்துலேயே நின்றுருக்கார் அந்த அஜய் வாண்டியார். எதுக்குன்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், உள்ளெல்லாம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று அரசியல் அது அவங்க வேலை, என்ன நடக்கிறது என்ற தகவல்கள் உடனுக்குடன் அவர்களுக்கு தெரிய வேண்டும். இந்த சூழ்நிலையில் திமுக கூட இவர் இவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போது, நான் ஏற்கனவே இந்த மனோஜ் என்பவரை பற்றி சொல்லியிருக்கேன். 5th ஆங்கிள் ஸ்டுடியோஸு அண்ட் வர்ணமாலான்ற அந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் என்று மதுரையில் நடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டுக்கு ஒட்டுமொத்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டையும் செஞ்சது இந்த மனோஜ் தான். இந்த மனோஜ் மூலமாக இவர் உள்ளே வருகிறார். உள்ளே வந்து இவர் கொண்டு போய் எடுத்த எடுப்பில் மாநில அணி நிர்வாகியாக தான் ரொம்ப முக்கியம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளம் விளையாட்டு வீரர்கள் பாசறை அணி என்று ஒரு அணி உருவாக்கப்படுகிறது. அதோட மாநில நிர்வாகி அவர். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலேருந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறது, ஏடிஎம்கேல நான் ஸ்டேட் ஆஃபீஸ் வேறு, கட்சியில் வண்டியில் அதிமுக கொடி, வீட்டில் எப்போவும் ஒரு 5 வண்டி இருக்கும், எந்த வண்டிக்கும் ஆர்சி புக் இருக்காது. ஈசிஆரில் ஒரு குடியிருக்கிற வீடு இவரும் ஆருத்ரா வழக்கில் சிக்கிய ஆர்கே சுரேஷும் சேர்ந்து எடுத்த வீடு. நேற்று நேற்று இல்லை, 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த சம்பவங்கள்லாம் நடந்தோன்னே இந்த பத்திரிகை குறிப்பு 29 வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி இவங்களை ரிமாண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி காவல்துறை இவர்கள் வீடுகளில், இந்த பிரசாத் என்பவர் வீட்டிலும் இந்த அஜய் வாண்டியார் வீட்டிலையும் போய் காவல்துறை சோதனை செய்த போது, இருவர் வீட்டிலேயும் போலி நியமன உத்தரவுகள், அரசு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்கும்ல, போலி நியமன உத்தரவுகள், போலி பத்திரங்கள், இவை அத்தனையும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி என்பதால் தான் நான் போய் பணம் கொடுப்பேன், புரியுதுங்களா? எனக்கு வந்து கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும்னு ஆசை. உங்களை நம்பி பணம் கொடுக்குறேன்னா எப்படி கொடுப்பேன், ஏன் கொடுப்பேன்? நீங்கள் போய் இப்போ நான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னா உங்கள் மேலே 10 கேஸ் இருக்குது, நீங்கள் ஒரு ஆங்கர், உங்களால் இப்படி வேலை வாங்கி கொடுக்க முடியும்னு நம்ப மாட்டாங்க. அதிமுகவில் நான் அந்த மாதிரி இருக்கேன், எனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பி கொடுப்பாங்க. இதுதான் முழு நேர வேலை. பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா கண்ணா புண்ணான்னு திட்டுறது, ரவுடிகளை வச்சு மிரட்டுறது, இதுதான் இந்த அஜய் வாண்டியாருக்கு முழு நேர வேலை. இப்போ வந்து திமுக தான் வந்து ஆளும் கட்சியாக இருக்குது, திமுக கூட இவ்வளோ நெருக்கமாக இருந்திருந்தா அவர் எதுக்கு அதிமுகவில் ஜாயின் பண்ணுறாரு சார்? அதுதான் இன்ஃபில்ட்ரேஷன், உள்ள நுழைஞ்சு என்ன நடக்கிறது என்பதை சொல்ல. எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, திமுகலையும் அதிமுக ஆட்கள் இருப்பாங்க. ஏற்கனவே சில விஷயங்களை சொன்னால வருண்குமாரை கொண்டு போய் பொதுச் செயலாளர்கிட்ட அறிமுகப்படுத்த. அதிமுகவில் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளை பார்க்கறத விட திமுகவில் இருக்கேன்றது ரொம்ப எளிமை இல்லை. ஒரு பர்பஸ்க்காக உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. திமுகவில் இது நடந்துக்கும், இது அவருக்கு வேலை நடக்கும், ஒரு பர்பஸ்க்காக உங்களை உள்ள அனுப்புகிறாங்க. மாநில நிர்வாகியாக தான், எந்த அணியோட மாநில நிர்வாகியாக இருந்தாலும் கட்சியின் பொதுச் செயலாளரை எளிதாக அணுகலாம். ஒரு பர்பஸ்க்காக அனுப்புகிறாங்க. என்ன நடக்குதுன்றதை சொல்லுங்கள், உள்ளே போய் பாருங்கள், பொதுச் செயலாளரோட நெருங்குங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருந்தோம்,
ராபின் சர்மா கூட அதிமுக ஸ்ட்ராட்டஜிக்கு பேசிகிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே கூப்பிட்டு டிஎம்கே கூப்பிட்டு சைன் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஐபேக் ரிஷி கூட பேசிகிட்டு இருந்தாங்க, ரிஷியை கூப்பிட்டு சைன் பண்ணாங்க. எப்படி இந்த தகவல் வெளியே போனது? யாருக்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி டீமுக்கிட்ட ஏடிஎம்கே பேசினாலும் கூப்பிட்டு முதல்ல சைன் பண்ணி, சும்மா நீ வேலையை செய்யலாம் பரவாயில்ல, வந்தால் 10 கோடி வச்சுக்கிறா உட்கார். அப்போ இவரை யாரோ ஒருத்தவங்க சேர்த்து விட்டுருப்பாங்கல்ல, அதை பொதுச் செயலாளர் கண்டறிய வேண்டும். அவரு ஒரு பெரிய கட்சியோட பொதுச் செயலாளர். இந்த மாதிரி யாராவது ஒருவன் கூட வந்து நின்று ஃபோட்டோ எடுப்பான். நிர்வாகிகளை நியமனம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய. கூகுள் பண்ணால் இவனை தெரிஞ்சிருமா யாருன்னு. 2020 அந்த பார் சண்டையில் இருக்கிற ஆள் ஒன்றும் இல்லை. அவர் கூட வந்து நல்ல ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் அவர் கூட இருக்கிறாங்க. அப்போ அவன் வர்றான், இவனுக்கு என்ன போடலாமா, இவன் என்னன்றதை விசாரி. ஏற்கனவே அவர் ஆட்சி காலத்தில் முதல்வராக இருந்தபோது பணியாற்றிய அதிகாரிகள் இன்னும் அவரோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி லியோன்னு ஒருத்தன் வர்றாங்க, என்ன அவனுக்கு நிர்வாகி பதவி வேணும்னு கேட்டாங்க, போடலாமா? ஒரு வார்த்தை செக் பண்ணாலும், சார் அவன் இந்த மாதிரி சவுக்கு மேலே வேலை செஞ்சு 5 எஃப்ஐஆர் இருக்குது சார் அவன் மேலே அப்படின்ட்டு விவரத்தை சொல்லிவிட போகிறார்கள். உங்கள் இது வெறுமனே ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, உங்களது ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெரிய இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம் இல்லை? இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கல்ல. அதிமுக நிர்வாகி கட்ட பஞ்சாயத்து செய்து கைது வந்துச்சா நியூஸ் நேற்று? எல்லா மீடியம் பிக்கப் பண்ணி போட்டுச்சா? கூட வந்து இந்த மாதிரி எதுவும் ஒரு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நான் அதை சொல்ல மாட்டேன்மா. வதந்து வந்து 10 பேர் நிற்பாங்க, அதெல்லாம் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் நம்ம இது யாருப்பா ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு அணியோட மாநில நிர்வாகியாக போடும்போது நீங்கள் யார் என்னென்னா அவன் ஜாதகத்தை விசாரிக்கணுமா வேணாமா? பிஜேபி விமர்சனம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆர்கே சுரேஷ் என்ற நபர் வந்து போய் பண்ணப்போ எப்படி இவருக்கு நீங்கள் கொடுத்தீங்க? இன்னும் சில ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னோம்ல. உங்கள் கட்சிக்காரன்ட்டு நீ உனக்கு எந்தப்பா சொந்த ஊர் பாண்டியாரா? அந்த மாவட்டக்காரனை கேட்டு இவன் யாருன்ட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் திரு காமராஜர் கேட்டால் விசாரிச்சு சொல்ல போகிறாங்க. எல்லா கட்சியிலையும் இருக்கிற அந்த பசங்க பெரிய இடத்து பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இந்த பாரில் போய் சுற்றுறது. இன்னொன்று, எங்கே போய் எந்த பாரில் குடிச்சாலும் சண்டை இருக்கிறது ரவுடித்தனம். அந்த ரவுடித்தனத்தில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு எது தைரியம் கொடுக்கறதுனாலும் இந்த கட்சி பதவி என்ற அடையாளம் இல்லையா? இது இல்லைன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதே போல் இந்த பிரசாத் உங்கள் கட்சியில் துணை செயலாளராக இருக்கக்கூடியவர். யாரு கேட்டாலும் சொல்கிறாங்க பிரசாத்தோட வேலையே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தரேன், சீட்டிங் பண்ணுறது தான் வேலை, முழு நேர வேலை பிரசாத்துக்கு இதுதான்ட்டு. அப்படி இருக்கும்போது இப்படி புகார்கள் வருதுன்னா சட்டுன்னு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதை உங்கள் எதிரி பயன்படுத்துறதுக்கு நீங்கள் இப்போ அனுமதி கொடுத்துட்டீங்கல்ல. ஸோ இதை பொதுச் செயலாளர் கவனமாக இருக்குவேன். சார் இன்னைக்கு இன்னொரு விஷயம் சார், அதிமுகவில் வந்து தாவேக்கா பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாலதி, அப்படியெல்லாம் எந்த உத்தரவையும் பொதுச் செயலாளர் பிறப்பிக்கவில்லை. 2 நாட்களாக நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பேசக்கூடாதுன்னு இந்த எச்சரிக்கை இல்லை, ஜூன் 15க்குள் பூத் தொடர்பான வேலைகள் அத்தனையும் முடிக்க வேண்டும். பூத்துக்கான பொறுப்பாளர், அந்த மாவட்ட செயலாளர், பூத்து முகவர்கள் 9 பேர், இவர்கள் அடங்கிய புகைப்படம் 15ஆம் தேதிக்குள் இங்கே வந்து சேர வேண்டும். அந்த வேலைகளை முடிக்காதவர்கள் அவர்கள் பெயர் நமதம்மா நாளிதழில் வருகிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். பேச மாட்டேன் நான். எப்போ எதை கேட்டு நான் செக் பண்ணாலும் லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், கிராஸ் செக் பண்ணுவேன். இதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக சொல்லிட்டாரு. விஜய் பற்றிலாம் பேச்சே எடுக்கலை. இன்னொன்று மாலதி, ஜஸ்ட்டு ஒரு காமன் சென்ஸோடு சிந்திச்சு பாருங்கள். கூட்டணி தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் கட்சியோட அந்த மூத்த தலைவர்கள் அண்ணன் கேபி முனுசாமி, வேலுமணி அண்ணன், சங்கமணி, நத்தம் இவர்களை போன்ற ஆட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்கள்னு இவ்வளோ பேரை நீங்கள் கூப்பிட்டு நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நீங்கள் அங்கே போய் இது போன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா இது எப்படி லீக் ஆகும், எப்படியெல்லாம் லீக் ஆகுன்றது அவருக்கு தெரியாதா? ஒன்றுமே பேசலை, கட்சி வேலை தான் பேசினா. இதுக்கே வாணிங்க வெளில போய் யாரும் பிரசிட்ட பேசக்கூடாது, யாருமே பேசலை. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி நான் இந்த விஷயத்தை என்னதான் சார் சொன்னார் என்று கேட்டேன். அது போனால் எந்த எச்சரிக்கைலாம் வெள்ளமா, அது இவங்களா ஊடகவியலாளர்களாக கெஸ் பண்ணி போட்டு. சரிங்க சார், இது வரைக்கும் வந்து இன்றைய தின அப்டேட்டுகளை வந்து அரசியல் பேசணும். நாளைக்கு வந்து இன்னும் மேலும் அப்டேட்டுகள் வரும். ஸோ தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி.